வாங்க ராணுவ கேசரி என்ன இந்த பக்கம் ஓ நீங்கள் யூனியன் லீடரில் ஆமாம்மா யூனியன் லீடர்னா இப்போ கேட்டு தானே ஆகணும். யூனியனுக்கு ஒரு பஞ்சாயத்துனா யூனியன் லீடர் கண்டிப்பாக போய் கேட்டே ஆகணும். நம்மளும் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவில் பார்த்தா வெறித்தனமான சண்டை, எப்படியே வெறித்தனமான சண்டை. வீட்டுக்குள்ளே மேனேஜர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு காலங்காலத்தில் முதல் வீடியோவில் மென்ஷன் பண்ணி போய் கவனிச்சிருவீங்க. மஞ்சரி அவர்கள் தீபக் அவர்கள்லாம் உட்காந்து வீட்டுக்குள்ளே வந்து ரூல்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ வேறு மாதிரி கொஞ்சம் ரூல்ஸை போட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா லேபர்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். இல்லாட்டினா கேம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்குது. ஏன்னா கடைசி 2 நாள் என்ன நடந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை ரீகேப் பண்ணி பாருங்க. கடைசி 2 நாட்கள் 2 பேருக்குள்ள பர்சனல் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. முத்துக்குமரன், அருண் இவங்க 2 பேரும் சண்டையை போடலைன்னா வீட்டுக்குள்ளே இந்த டாஸ்க்குள்ளே எந்த ஒரு சண்டையுமே கிடையாது. எந்த ஒரு சண்டையும் கிடையாது. இவங்க சொல்கிறாங்க அவங்க ஏறி சைக்கிள் ஓட்டுறாங்க, இவங்க சொல்கிறாங்க அவங்க சைக்கிள்லேருந்து இறங்குறாங்க. இது மட்டும் தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனேஜருக்கு தான் அதிகபட்ச வேலைகள் இருக்குது. ஓகேவா, மேனேஜருக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரூலில், நீங்கள் இவங்களை வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இருந்தும் கூட இவங்க மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் யார்? அருண் அவர்கள் தான். ஏன்னா அவர் எடுத்தெடுப்பில் இந்த நாய் பிச்சைக்காரனா நாங்கள் என்ன பெக்கரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன ஸ்லேவ்ஸா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க. அந்த வார்த்தைகளை விட்ட பிறகு யாராக இருந்தாலும் போய் ஒருத்தர் லேபர் வந்து வேலை வாங்க முடியாது. வேலை வாங்கினா டக்குன்னு திருப்பி அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வரும், நாங்கள் என்ன ஸ்லேவ்ஸான்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு பயந்துட்டே யாரும் பெருசாக வேலைகள் வாங்கலை. இருந்தாலுமே டாஸ்க் ஒரு மாதிரி நெக்கினே போயிட்டு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதனால் நேற்று நைட்டே கொஞ்சம் முடிவு பண்ணி ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக போடணும்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வருது. இதில் நல்லா ஒன்று கவனிச்சுன்னா மழை வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த ப்ரோமோல என்ன தெரியுது? மழை வந்துட்டு இருக்குது. மழை வந்துட்டு இருக்கும். அன்சிதா என்ன பண்ணுறாங்க, ஒரு கொடையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு விடுதிக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்கப்பா. அப்படியே ஒரு கொடையை பிடிச்சிட்டு அவங்க விடுதிக்கு வெளியே வந்து சும்மா அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அங்கேருந்து மஞ்சரியும் சௌந்தர்யம் ஒரு சவுண்ட் விடுறாங்க, உள்ளே போங்க உள்ளே போங்க வேலை செய்ய போங்க ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. உள்ளே போங்க உள்ளே போங்க, இது உங்களோட பர்சனல் டைமில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா, நேற்று நைட்டே மஞ்சரி வந்து இந்த வீட்டுக்கு இன்னொரு ரூல் கொண்டு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே அந்த லேபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 4 டைம் மட்டும் தான், ஒரு 4 டைம்ஸ் மட்டும் தான் அவங்களுக்குன்னு பர்சனல் டைம் ஒதுக்கணும். அதாவது இன்ட்ரோல் மாதிரி ஒரு 4 நேரம் மட்டும் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் மேனேஜர் சொல்கிற வேலைகள்லாம் எப்போனாலும் எப்படி வேணாலும் செஞ்சு ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது ஒரு டேல வந்து ஒரு 4 டைம் வந்து ஃப்ரீ டைம். அதாவது இன்ட்ரோல் விடுவாங்க, நம்ம ஸ்கூலில் இன்ட்ரோல் விடுவாங்க, பெல் அடிக்கலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு 4 டைம் மட்டும் தான் ஃப்ரீ டைம் கொடுப்பாங்க. அந்த 4 டைம் மட்டும் தான் இவங்க ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிக்கணும். அதை தான் சொல்கிறாங்க, அவங்க பர்சனல் டைமில் பண்ணுங்கள், இப்போ ஒர்க் பண்ணுற டைமில் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போக முடியாதுங்க. அந்த அன்சிதா என்ன சொல்கிறாங்க, நான் போக முடியாது, நான் சும்மா மலையில் தான் நின்றுட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனா? அங்கேருந்து மஞ்சரியும் விட்ட மாதிரி தெரியல, ஜாக்லின் விட்ட மாதிரி தெரியல, சௌந்தர்யா விட்ட மாதிரி இல்லை, தர்ஷிகா விட்ட மாதிரி இல்லை, எல்லாரும் சேர்ந்து கொந்தளிச்சு உள்ள போன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி ஒரு ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபைட் போயிட்டே இருக்கும்போது மஞ்சரி நல்லா ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி பேக் டு ஃபார்ம் சொல்லியாங்கணும். ஏன்னா போன வாரம் எப்படி இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்கில் ஒரு அட்டகாசத்தை பண்ணாங்களோ சேம் அதே அட்டகாசத்தை திரும்பி இன்னைக்கு பண்ண போகிறாங்க. ஏன்னா ரூல் தெரிஞ்சு போச்சு, இவங்க என்ன பண்ணணும் இப்போ தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் முத்துக்குமரன் மட்டும்தான். முத்துக்குமரன் மாட்ட போய் இப்போ இந்த ரூல் எப்படி யூஸ் ஆகுது, இந்த டாஸ்க் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவனில் வந்து ரூல் பிரேக் பண்ண வைக்கணும், இவனில் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் பண்ணி அது மூலமாக அவனை வந்து ரூல் பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவனை வந்து வேலையை ஸ்டாப் பண்ணணும். அது மூலமாக வீட்டுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகணும். அது மூலமாக சண்டையை கொண்டு வரணும்னு சொல்லி நேற்று தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. அது முத்துக்குமார் மாட்டினால தான். ஸோ அதனால் மட்டுமே இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க. இல்லை சவுந்தர்யா கவனிச்சிங்கன்னா அவங்க மலையில் நின்றுட்டே இருக்கும்போது சொல்லி பார்த்து நேராக நடந்து போயிட்டே கொடையை கொடை அப்படின்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சி பிடுங்குறாங்க. நல்லா கவனிச்சு நண்பர்களே, கொடையை பிடிச்சி பிடுங்குறாங்க. கொடையை பிடிச்சி பிடிக்கிட்டு இருக்கும் ஒரு ஃபைட் மாதிரி அங்கே கிளம்புது. அந்த இடத்துல அன்சிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் நல்லா மோதி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சண்டை வந்திருக்கும். அப்படி சண்டை வரும்போது ராணுவ கேசரி உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. கடைசியில் அதை வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி வாராப்பிள்ளை என் தலைவர் வந்திருந்து என்ன சொல்கிறார், யாரை கேட்டு கையை பிடிச்ச என் லேபர் கையை நீ எப்படி பிடிக்கலாம், ஒரு யூனியன் லீடராக நான் சொல்கிறேன், நீ யாரை கேட்டு கையை பிடிச்சாங்க ஆரம்பிச்சிட்டான். எப்பா இவன் எதையும் பார்க்கவே மாட்டான் ப்ரோ, இவன் எதையும் பார்க்கவே மாட்டாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது. இவன் இப்போ யூனியன் லீடராக போட்டிருக்கல, இவங்ககிட்ட தான் நிறைய ரூல்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரூல்ஸை போய் இப்போ கேட்டால் கூட அவனுக்கு தெரியாது. ஓகேவா, அவன் அப்படி தான் அங்கே சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சும்மா அப்படியே லைட்டாக அப்படி எட்டி பார்த்துட்டு அங்கே யாராவது கத்த ஆரம்பிச்சாலே போய் கத்த ஆரம்பிச்சிடும். இது நேற்றுல முந்தானத்து நம்ம முத்துக்குமரன்ட்ட போய் கத்துனாங்களே, நீ இப்படி சொடக்கு போட்டு கையை போட்டு சுண்டுன ஒரு சண்டை வந்துச்சுல, சேம் அதே சண்டை கான்செப்ட் தான். ஓகேவா, சேம் அதே சண்டை கான்செப்ட் தான். இவன் கத்துவான், இப்போ எல்லாமே பண்ணுவான். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, மன்னிப்பு கேட்டுருவான். ஸோ அந்த வகையில் இப்போ என்ன பண்ணுறான்னா, நீ யாரை கேட்டு இது பண்ண, கையை பிடிச்சிருக்கூடாது, லேபரோட கையை பிடிச்சிட்டேன், வேலை நடக்காதுடா, வேலை நிப்பாட்டுங்கடா அப்படின்ட்டு இருக்காப்ல. ஏன்னா இவர் தான் யூனியன் லீடர், உங்களுக்கே தெரியும். நேற்று நைட்டோட அன்சிதாக்கான யூனியன் லீடர் பதவியை பறிச்சுட்டு நேற்று நைட்டே நம்ம ராணுவ கேசரிட்ட யூனியன் லீடர் பதவியை கொடுத்துட்டாங்க. ஸோ பதவி கொடுத்த பிறகு சும்மா இருப்பானா, இவன் இப்படி தான் ஆடுவான். இந்த வகையில் தலைவர் தலையில் என்ன ஆடிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவருக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணும்.
அவருக்கு சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வேலைக்காண்டி இப்படி பண்ணுறாப்புல, கடந்து கத்துறாப்புல, கடந்து என்ன சொல்கிறாப்புல, உங்களுக்கு தண்ணி கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, சோறு கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிறாப்புல. இந்த இடத்துல ராணுவ கேசரிட்ட ஒன்று கேட்கணும், சத்தியமாக நீ கரெக்டாக தான் பேசுறியானா, புரியுதுண்ணா, நீ வந்து உங்கள் கையில் இருக்க அந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்னா புரியுதுண்ணா. ஆனால் அங்கே ஒன்று கட்டானா அது உனக்கும் கட்டான மாதிரி தானே, உனக்கும் டாய்லெட் இருக்காது, உனக்கும் சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்புறம் ஏன்னா இது பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் ஏன் இது பண்ணுற? ஒரு 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 யூனியன் லீடரா நீ தான் அந்த இடத்துல போய்ட்டு இப்படி சொல்லியிருக்கணும், நீங்கள் வந்து உள்ளே போயிருக்கணும், நீங்கள் உள்ளே போயிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு சண்டை போட்டது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. சௌந்தர்யா வந்து இறங்கி வந்து இந்த கொடையை பிடிச்சி பண்ணுங்கன்னா தப்பு, அது ரொம்ப தப்பு. ஏன்னா இவங்க ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கவங்க, ஒரு லேபர் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த லேபர் பண்ணுற விஷயத்தில் போய்ட்டு அவங்க கையெல்லாம் பிடிச்சி, கையை பிடிக்கல நான் கொடையை தான் பிடிக்கிறாங்க, கொடையை பிடிச்சி உருவி ஒன்று மலையில் நின்று இல்லாட்டா விடுதியில் போய் நின்று சொல்லி ஒரு சண்டை உருவாக்குனதெல்லாம் ஆக்சுவலாக வேணும்னு பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, வேணும்னு தான் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த சீன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ப்ரோ. ஏன்னா மழை வந்துட்டு இருக்குது, அங்கே ஒரு சீனும் இல்லை. முக்கியமாக ராணுவ கேசரிக்கு சீனே இல்லை. ராணுவ கேசரி காலிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. ஏதாவது ஒரு சீன் கிடைக்கும், நம்ம ஏதாவது பண்ணலாம். ஆனால் மேனேஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறனால மேனேஜர்கிட்ட பேச முடியல. இங்கே கரெக்டாக சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யாக்கும் ராணுவுக்கும் சுத்தமாக ஆகாது, ரெண்டு பேரும் எப்போவுமே இதெல்லாம் மோதிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நல்ல ஒரு சண்டை கிளம்புது. ஆனால் நல்லா கவனிச்சுனா இந்த இடத்துல அருண் வரவே மாட்டான். அருண் மேனேஜர் தானே, அருண் வரவே மாட்டான். ஏன்னா அருணுக்கு தேவை அவன் இங்கே இருக்கணும், எங்கே நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கணும், கடைசி வரைக்கும் அங்கே இருந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீக்காண்டி போராடணும். அதுக்காண்டி அவன் இறங்கி வரவே மாட்டான். வந்து அவர் சண்டை போட்டு ஏதாவது ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்தால் கண்டிப்பாக அதை வச்சு இவனுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்தை பண்ணணும். இதில் அவன் கையை பிடிச்சிட்டான் ராணுவ கத்திக்கிட்டே இருக்கான். அங்கே பார்த்தா கையெல்லாம் பிடிக்கல, அவன் கொடையை தான் பிடிச்சாங்க. ஆனால் இவன் கையை பிடிச்சான்னு சொல்லி கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பான், கத்துவான் கைன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஓகேவா, நல்லா கவனிச்சு தெரியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க, டேய் கையை பிடிக்கலடா, கொடையை தான் பிடிச்சாங்க. ஜாக்லின் சொல்கிறாங்க, தர்ஷிகா சொல்கிறாங்க, பின்னாடி இருந்து ஜெஃப்ரி பார்த்துட்டு ஜெஃப்ரி சொல்கிறான், எல்லாருமே சொல்கிறாங்க கையை பிடிக்கல கொடையை தான் பிடிச்சாங்க. ஆனால் எங்கே இவன் வந்தான் கேட்க மாட்டானு. இவன் ராணுவ கேசரி ஒரு பாயிண்ட் கிடச்சா அந்த பாயிண்ட்ல நின்று ஸ்கோர் பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். அவன் அந்த பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்போ லைவ்ல ஆக்சுவலாக இப்போ தான் அந்த இது போயிட்டு இருக்குது, அங்கே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் எனக்கு தெரிஞ்சு சோறு தண்ணி இல்லாமல் உட்கார போகிறான். கடைசியில் ராணுவ கேசரி கத்துன்னு கத்தி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லுவாப்புல. அந்த ஸ்டேஜுக்கு வரப்போகுது. ஏன்னா ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, லேபர்ஸ் வேலையை ரொம்ப கடுமைப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா வெளியில் தண்ணி பைப்லாம் தான் வச்சுருக்காங்க. தண்ணிலாம் ஆக்சுவலாக லேபர் தான் பிடிச்சி கொண்டு கொடுக்கணும் போல, குளிக்கிறதுக்கு வாஷ்ரூம் எல்லாத்துக்குமே இங்கே இருந்தால் தண்ணி பிடிச்சி போனிருக்குது. அந்த மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராணுவ கேசரி இஷ்டத்துக்கு கத்துவாப்பில் கையை நீட்டி கரெக்டாக ஒரு மணி நேரம் மேட்ச் வேணால் கவுண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. நேராக நடந்து போய்ட்டு ராணுவ கேசரி சொல்லிடுவாப்பில், மன்னிப்பு சொல்லிட்டு அனுப்பிச்சு இப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் கொடையை தான் பிடிச்சிங்களா, கையை பிடிக்கலையா, நான் சாரி நான் கவனிக்கலை, நான் வந்து ஏதோ ஒரு தாட்டில் அப்படியே இருந்துட்டேன், அதனால் நான் கவனிக்காமட்டேன், அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இப்படியே சொல்லிடுவான். நானும் அவன் போட்ட சண்டை ஒரு 3/4 சண்டையில் பார்த்துட்டேன். 3/4 சண்டையில் அவன் சண்டையை போட்டு முடிச்சுன்னு போயிட்டு நேராக போய் மன்னிப்பு கேட்டான். பட் இதுலேயுமே என்னால் ஒரு சீனுக்கு சொல்ல முடியும், இந்த சீனுக்குள்ளே கண்டிப்பாக அருண் வந்தான்னா அருண் முத்துக்குமாருக்கு வேணா ஆப்போசிட்டில் வேணா வந்து பேசணும் தவிர மற்றபடி யாருக்கும் ஆப்போசிட்டில் வந்து பேச மாட்டான். அவன் ஏன்னா பாருங்கள் ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணி ராணுவ கேசரிக்காண்டி களத்தில் இறங்குவான். மொத்தத்தில் சம்பவத்தை பண்ணிவிட்டானுவேன். நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, அந்த ப்ரமோ நீங்கள் கவனிச்ச ஒருத்திக்கு அவங்க கையை பிடிச்சாங்களா, இல்லை கொடையை பிடிச்சாங்களா, இல்லை கொடையை பிடிச்சது தப்பா, இல்லை கையை பிடிச்சது தப்பா, இதை பற்றி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இவங்களே ரூல் போடுவாங்களாம், அப்புறம் இவங்களே சண்டை போடுவாங்க.